என்ன ராணி ஏன் கூப்பிடுற? ஏங்க எங்கங்க போனீங்க? உங்களை கொல்லையில இல்ல அங்கிட்டு இங்கிட்டுலாம் தேடிக்கிட்டு வரேன். இல்ல ராணி, தெரு முத்தத்துல ஒரே புல்லா முளைச்சு கிடந்துச்சு பாரு, அதான் புடுங்கி போட்டுக்கிட்டு கிடந்தேன். ஏய் பாண்டி, நீலாம் அந்த வேலையெல்லாம் இருக்கியா பாக்குற? வீட்ல பொம்பளை இருக்கால்ல, அவ பார்க்க மாட்டாளா? ஆமா, இந்த வீட்ல நான் மட்டும்தான் பொம்பளை, எல்லா வேலையும் நான் மட்டும்தான் பார்க்கணும். மித்த பேர்லாம் ஆம்பளையில தானே இருக்காங்க. சோத்த திங்கிறது படுத்து தூங்குறது மாத்தே இருப்பாங்க. ஏங்க புள்ளிக ஸ்கூலுக்கு போகும்போதே சொல்லிட்டு போச்சுங்க, அம்மா நாங்க ஸ்கூல் விட்டு வரும்போது கறி குழம்பும் சிக்கன் பொரிச்சும் வைங்கம்மா, எங்களுக்கு சாப்பிடணும் போல ஆசையா இருக்குன்னு. அதே உங்களை தேடுனேன். அதான பார்த்தேன், திங்கிறத நான் மட்டும்தானே என் புள்ளைய தேடுவா? எத்தே என்னமோ உங்க புள்ளை எனக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி பேசுறீங்க. நான் ஒண்ணு திங்க கேட்கலத்தே, புள்ளைங்க தான் ஆசைப்பட்டு கேட்டுச்சுங்க. அதுக்கு தேன் கறி வாங்குறதுக்காக இவங்கள தேடுனேன். இந்த முனியாண்டி கடையில போய் 1 கிலோ மட்டனும் 1/2 கிலோ சிக்கனும் வாங்கிட்டு வாங்குங்க. அடியே ரெண்டுமே வேணுமா? ஏதாச்சும் ஒண்ணு வச்சு சாப்பிட வேண்டியதானடி. என்னங்க என்னங்க நீங்களும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேக்குதுங்க, அதுக்கு ஆசைப்பட்டதை தானே நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். சரி ராணி, இந்த போய் வாங்கிட்டு வரேன். ஏங்க கறிய கண்ணாடி கவர் மாதிரி இருக்கும்ல, அந்த கவர்ல எல்லாம் வாங்காதீங்க. அப்படியே தெரியும், எல்லாரும் கண்ணு வச்சு புருவாங்க. கருப்பு கலர் கவர்ல வாங்கிட்டு வாங்குங்க. சரிடி சரிடி. ஏய் பாண்டி, என்னம்மா? எனக்கு ஈரல் சாப்பிடணும் போல இருக்கியா? ஒரு 1/4 கிலோ ஈரலை மட்டும் வாங்கிட்டு வந்து எனக்கு திரைக்கு வைக்க சொல்லியா? சரிம்மா. 7 கழுத வயசாச்சு, புள்ளிகளுக்கு ஈக்குவலாத்தையும் சாப்பிடுவாங்க. ஈரல் இல்லாம வாய்க்குல இறங்காதே மனசுக்கு. சரிடி ராணி, நான் கடைக்கு போயிட்டு வரேன். சரிங்க. கறிய வெட்டறப்ப நல்லா முழிச்சு பாருங்கங்க. முத்து நாட்டு கறிய போட்ட போறாங்க, நல்ல எல்லா ஆட்டு கறிய வாங்கிட்டு வாங்க. சரிடி சரிடி. அடியே ராணி, சூடா ஒரு கப் காப்பிய மட்டும் போட்டு தாடி. மொட்டு மொட்டுன்னு உட்கார்ந்துட்டனால தலை வலிக்குது. சூடா குடிச்சா தலை வலி போகும். சரி தே, இந்த போட்டு கொண்டு வரேன். ஆத்தாடியோ, உட்கார்ந்த லெக்ல இருந்துகிட்டே தண்ணியத்தா வெண்ணியத்தா காப்பியத்தா டீயத்தான்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டுலாம் இருக்காங்க மனுஷி. காலையில எந்திரிச்சதுல இருந்து 3 காப்பி குடிச்சாச்சு. இதோட 4வது காப்பியா போட்டுட்டு வந்து குடுப்போம். நம்மளுக்குலாம் இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்கலப்பா. நம்மளே காப்பியை போட்டு நம்மளே குடிச்சாதான் உண்டு. அவங்க தலையிலத்துல எழுதி இருக்கு, ஆள்றாக நம்ம வேலை பார்க்கணும்னு எழுதி இருக்கு, வேலை பார்த்துக்கிட்டு கிடக்கும். யாத்தாத்தே, இப்படி உட்கார்ந்து உட்கார்ந்து விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறது குறுக்கலாம் வலிச்சு கிடக்கு. காப்பியை குடிச்சிட்டு வெளியில போவோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அது யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தனுக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தனுக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ராணியக்கா உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறது? கொள்ளைக்குல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? ஆமாக்கா, எல்லா வேலையும் முடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கதை விடலாம்னு வந்தேன். நீ என்னமோ கொள்ளை சைடு நின்றுகிட்டு இருக்க. ஆமாண்டி, புள்ள குட்டிக்கு இன்னைக்கு கறி குழம்பு வேணும்னு ஆசைப்பட்டு கேட்டுச்சுங்க. அத எங்க வீட்டுக்காட்ட சொல்லி விட்டேன். அதுக்குள்ளேயும் அடுப்புல வெங்காயம் தக்காளியை தாளிக்கலாம்னு பார்த்தா எங்க கேஸ் தீந்து போச்சு. அதே இந்த விறகோட மல்லு கட்டிக்கிட்டு கிடக்கேன். கறி குழம்பா? அட ஆத்தே, இவட்ட வேற சொல்லி புட்டமே. இவ கறின்னு சொன்னாலே டேரா போட்டு உட்காந்துருவா. கறி குழம்புன்னு வேற சொல்லிட்டா இங்கே படுத்து தூங்கிடுவாளே. கறி குழம்பா? அதான் எங்க வீட்டுல உட்காரவே முடியலக்கா. ராணியக்கா வீட்டுக்கு போகணும், ராணியக்கா வீட்டுக்கு போகணும் என் எண்ணம்லாம் தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதே ஓடியாந்துட்டேன். அடியே சின்ன பொண்ணு, இன்னும் எங்க வீட்டுக்கார கறியே வாங்கிட்டு வரலடி. அதுக்குள்ளேயும் என்ன உனக்கு தோணிருச்சா? ராணியக்கா, உன் வாயில கறி குழம்புன்னு சொன்னாலே இந்த ஊரு பூரா வாசமா அடிக்குமே. கறி குழம்பு வாசம், அது மணக்கும் வீசும். ஐயோ, அவசரப்பட்டு கறி குழம்புன்னு சொல்லி புட்டமே. இவர் ரசம் புளிச்சாருன்னு சொன்னாலே போக மாட்டா. கறி குழம்புன்னு சொன்னாலா வீட்டுக்கு போறா? படுத்து கிடந்தாவது வாங்கிட்டு போயிருவாளே. ராணியக்கா
என்ன மச நின்றுகிட்டு இருக்க? மாமா வேற கறி வாங்க போயிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சீக்கிரமா வந்துருவாக்கா. சீக்கிரமா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் எடுத்துட்டு வா, நான் சீக்கிரமா கட் பண்ணி தாரேன். அடியே சின்ன பொண்ணு, உனக்கு எதுக்கடி சிரமம்? மாமா வரதுக்கு லேட் ஆகும்டி. நீனும் வசந்தியும் அந்த மரத்தடியில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருங்க. நான் குழம்பு வச்சு உனக்கு கொஞ்சோண்டு குழம்பு எடுத்துட்டு வாரேன். ஏ ராணி அக்கா, என்ன ராணி அக்கா, நம்மலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணா இருக்கோம். நாங்கெல்லாம் உட்கார்ந்து மரத்தடியில பேசிக்கிட்டு இருக்க, நீ மட்டும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு கிடப்ப. ஏன்க்கா நீ மட்டும் கஷ்டப்படணும்? எடுத்துட்டு வாக்கா வெங்காயத்தை. ஐயோ, என்ன சொன்னாலும் போக மாட்டாவோளையே. நானே 1 கிலோ மட்டனும் 1/2 கிலோ சிக்கனும் தான் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். என் மாமியாருக்கே அது பத்தாது, இவ வேற உட்கார்ந்து கிடக்காளே. அடியே சின்ன பொண்ணு, அது இல்லடி, நீ மட்டும் இங்க வந்துட்ட. வசந்தி தனியா மரத்தடியில உட்கார்ந்து கிடப்பாடி. பாவம்டி, நீ வருவன்னு மத்துன்னு உட்கார்ந்து கிடப்பா. நீனும் போய் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தா நான் வேலையை முடிச்சிட்டு வரேன் பாரு. ஏ ராணி அக்கா, எங்க மேலாம் உனக்கு எம்புட்டு பாசம். வசந்தி அக்கா தனியா உட்காந்துருப்பான்னு சொல்லி என்னை போன்னு சொல்றியே. இப்ப என்னக்கா, வசந்தி அக்கா தனியா உட்காந்துருக்க கூடாது அப்படித்தானே இருக்கா? இந்த ஒரு போனை போட்டு வசந்தி அக்காவையும் வர சொல்லிடுறேன். ஓய் வசந்தி அக்கா, சீக்கிரமா கிளம்பி ராணி அக்கா வீட்டுக்கு வாக்கா. சின்ன பொண்ணு, ராணி அக்கா வீட்டுல இன்னைக்கு கறி குழம்பு வைக்கிறாங்களாம். பாவம் தனியா வேலை பார்த்துக்கிட்டு கிடக்கு. சீக்கிரமா வந்தா நம்ம வெங்காயம் தக்காளிலாம் உரிச்சு கொடுக்கலாம் பாரு. அதுக்கு தேன் வர சொல்றேன். கறி குழம்பா? இந்த வரேண்டி. ஐயோ கடவுளே கடவுளே, இவள துரத்தி விடலான்னு பார்த்தா இவ போனை போட்டுல வசந்திய வர சொல்றா.